புதிய தலைமை செயலக கட்டட முறைகேடு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததை எதிர்த்த அரசு மேல்முறையீட்டு வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். அரசு மேல்முறையீட்டு வழக்கு எதற்காக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2006, 2011 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் கட்டியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து இது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் ரகுபதி ஆணையத்தை கலைத்து உத்தரவிட்டது. அத்துடன் ஆணையம் சேகரித்த ஆதாரங்களில் முகாந்திரம் இருந்தால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முந்தைய அதிமுக அரசு விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் புதிதாக மீண்டும் விசாரணை நடத்தும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தம் அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு திமுக ஆட்சி காலத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற இருப்பதாக கூறி திமுக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக அரசினுடைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னையும் இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி ஜெயவர்தன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதாவது வழக்கை நடத்தும்படி நீதிமன்றம் யாரையும் நிர்பந்திக்க முடியாது என்பதால் இந்த மேல்முறையீட்டு வழக்கை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரதான வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ள நிலையில் இடையீட்டு மனுதாரர் மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி ஜெயவர்தனுடைய மனுவை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.